வெல்கம் பேக். இந்த வாரம் வந்து ரைஸ் ரிலேட்டட்ல ஒரு டாபிக் இருந்துச்சு. ஸோ அந்த டாபிக் பார்த்தோன்னே வந்து ஒரு சின்ன தேடல் மனசுக்குள்ள வந்துச்சு. அந்த தேடலோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெளிநாட்டு மோகம் இருக்கு. வேலை அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எதுனாலும் வந்து வெளிநாட்டுல இருக்கணும். அப்புறம் வந்து ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா பீட்டர் இங்கிலாந்து பிராண்டட் அப்படின்னு நிறைய ஒரு வெளிநாட்டு மோகம் கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. ஸோ அந்த வெளிநாட்டு மோகத்தினால இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண பார்த்தப்போ வந்து உண்மையாலுமே ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இப்படிலாம் இந்த நம்ம சாதாரணமான ஃபுட் ஐட்டம் அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து இவ்வளோலாம் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். பார்க்கலாம். அது பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு புதுசாக கூட இருக்கலாம். எனக்கு புதுசாக இருந்துச்சு. என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கதான் ஆரிஜின், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சில இது வந்து நம்மளுதே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மை. ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா ஃபெஸ்டிவல் ஐட்டம்ஸ் தீபாவளி எதுனாலுமே வந்து நம்ம வந்து குலோப் ஜாமுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குலோப் ஜாமுன் அது வந்து நம்மளுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். மேபி நார்த் இந்தியாவும் கூட நினைச்சிட்டு இருக்கலாம். அது வந்து இந்தியாவிலே கிடையாது. குலோப் ஜாமுன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெர்ஷியால இருந்து வந்திருக்கு. அவங்க தான் ஆரிஜின், பெர்ஷியால இருந்து. சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா ஜிலேபி வந்து ஒரு சின்ன சண்டை இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கு, அப்புறம் சவுத் இந்தியாவுக்கு நார்த் இந்தியாவுக்கு சண்டை இருக்கு. ஏன்னா நார்த் இந்தியாவில் நீங்க போய் ஜிலேபி பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து தின்னா இருக்கும். சவுத் இந்தியாவில வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பாத்தீங்கன்னு சொன்னா ஜிலேபிங்கிறது வந்து இங்கிருந்து வந்ததே கிடையாது, இந்தியாவோடதே கிடையாது. உண்மையாலுமே சொல்ல போனா ஜிலேபி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கு. அங்கிருந்து ஆரிஜின் ஆகி அப்புறம் இங்க நம்ம சண்டை போட்டு இருக்கோம். ஸோ பட் அது வந்து கிடையாது. சரி, ஸ்வீட் ஐட்டம் தான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா காரமான ஐட்டம் வரலாம். சமோசா எல்லா ரோட்டு கடையிலையும் கிடைக்குது. 5 ரூபால எல்லா இடத்துலயும் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம டெய்லியும் சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம். அது வந்து இங்கேயே கிடையாது அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சமோசாவோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதுவும் இங்கிருந்தும் வந்து ஒரு ஃபுட் ஐட்டமா தான் இருந்திருக்கு. சரி, இதாவது பரவாயில்ல. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபில்டர் காஃபிக்கு ஃபேமஸ் சென்னை. சரி, சென்னை இதுதான் வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு சரி டீ காஃபி அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். உண்மையாலுமே வந்து டீ காஃபியும் நம்மளுதே கிடையாது. ஃபில்டர் காஃபி தான் வந்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா ஃபில்டர் காஃபி வந்து ஏமன் நாட்டுல இருந்து வந்திருக்கு. அங்கிருந்து ஒரு தேடல் வழியா போயிட்டு அந்த வணிகர்கள் அங்கிருந்து இங்க வர்ற அப்படிங்கிறப்போ வந்ததுதான் வந்து ஃபில்டர் காஃபி. சரி, டீயாவது நம்மளுது இருக்கு, டெய்லி நம்ம சாப்பிட்ற டீ அதாவது நம்மளுது அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து சைனால இருந்து வந்த ஒரு ஃபுட் ஐட்டம் தான், ஒரு ட்ரிங்கிங் ஐட்டம். சரி, இதாவது பரவாயில்ல, நம்ம வந்து வேற ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் வரலாமே அப்படின்னு யோசிச்சா நான் அந்த மாதிரி ஐட்டம். ஸோ நான் வந்து பார்த்தா சரி நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவது கிடையாது. நான் வந்து மெக்சிகோல இருந்து வந்த ஒரு ஐட்டம். அவங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ஃபுட் ஐட்டம் தான் நான். சரி, இதாவது பரவாயில்ல, நானுக்கு சைட் டிஷ் அதாவது நம்மளுக்கு இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா சிக்கன் டிக்கா மசாலா. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது இங்கிருந்து கிடையாது, அது ஒரு மெக்சிகோ ஐட்டம். ஐயோ, என்னடா எதுவுமே நம்மளுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, ஏதாவது பரவாயில்ல. பிரியாணி வந்து நம்மளுக்கு தவாப்பா கட்டு பிரியாணி, அப்புறம் வந்து ஹைதராபாத்துக்கு போனா ஹைதராபாத்தி பிரியாணி, தம் பிரியாணி, எக்கச்சக்கமான பிரியாணி இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நம்மளுதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதுவும் வந்து நம்மளுக்கு கிடையாதுங்கிறது தான் உண்மை. அதுவும் வந்து மெக்சிகோ ஐட்டம் இல்லை மிடில் ஈஸ்ட்ல இருந்து யூகேவா ஏதோ மிடில் ஈஸ்ட் ஐட்டம் அந்த கண்ட்ரில இருந்து வந்து ஒரு ஃபுட் ஐட்டமா தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு உண்மையான. நீங்களும் வந்து சர்ச் பண்ணி வேணா பாருங்க. எந்த ஐட்டமே வந்து நம்மளுதே கிடையாதுங்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மை. சரி, இதாவது பரவாயில்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து KFCல சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பர்கர். ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் நீட் அ பர்கர், ஐ ஜஸ்ட் நீட் அ பீஸா, ஐ ஜஸ்ட் நீட் அ KFC சிக்கன், பக்கெட் சிக்கன் அப்படின்னு சின்ன குழந்தைங்க மேற்கொண்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவங்கெல்லாம் இப்படியே பண்ணிருந்தா
இதுதான் நம்மளோட பாரம்பரிய உணவா மாறிடுமோ அப்படிங்கறதுதான் வந்து ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. எல்லாம் இப்படிதான் சொல்லிருக்கேன். சரி, இதாவது பரவாயில்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 80s பாண்ட் 90s பாண்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாப்பாய் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டெலிவிஷன் ஷோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பினாச் தான் வந்து சக்தி கொடுக்கும் அப்படின்லாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் விரும்பி பாக்குறது வந்து சோட்டா பீம். அதுலயே வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்கு. இப்போ வந்து லட்டு சாப்பிட்டா பவர் வருது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரி, நம்மளோட தமிழ்நாட்டு உணவு தான் என்ன அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு தேடல் பண்ண நான் தமிழ்நாட்டுக்குன்னு ஃபேமஸா எதிரா இங்கிருந்து நம்ம என்னடா சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிச்சா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டேட்டா வந்து எங்கேயுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. கீரை ஐட்டம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தேன் நான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேரே தெரியாத ஒரு கிழங்கு வகைகள் வந்து அது 2 வந்து தமிழ்நாட்டுல. அப்புறம் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து என்னதான் சாப்பிட்டாங்க இங்க நம்மளோட பாரம்பரிய உணவு தான் என்ன அப்படின்னே வந்து சுத்தமா பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு. எல்லாமே வெளியில இருந்து இங்க அப்புறம் என்னதான் சாப்பிட்டாங்க அது வந்து ஒரு யோசிக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இதே மாதிரி சூழ்நிலை போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில பரோட்டா தான் வந்து தமிழ்நாட்டோட உணவு அப்படிங்கிற மாதிரியான மாறிட மாட்டிருக்கு. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எல்லா தாய்மார்களுக்கும், நீங்க வந்து என்ன வேணா சாப்பிட சொல்லுங்க, குழந்தைங்களை என்ன வேணா சாப்பிட சொல்லுங்க. ஆனா வந்து என்னதான் பாரம்பரிய உணவு, இதுக்கப்புறமாவது இதுதான் பாரம்பரிய உணவு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து யாருமே அந்த பதிவு செய்யறது இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு மன வருத்தமான விஷயம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பதிவு செஞ்சிருங்க, அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அது இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன பதிவுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே வந்து